நீங்கள் செய்ததை, நீங்கள் சொன்னதை எதை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதையுமே செய்யாத காரணத்தினால நாடாளுமன்ற தேர்தலில் இவைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாது என்பதற்காக நாங்கள் ராமருக்கு சிலை வைத்தோம், ராமருக்கு கோயில் கட்டினோம், அதற்காக எனக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு பிச்சை கேட்பதற்காக அந்த அருவருப்பான மனிதர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலா வருகிறார். அதுக்காக தான் அந்த ராமர் கோயில். நான் கேட்குறேன், நம்ம ஊர் எல்லார் ஊர்லேயுமே ஒரு கோயில் இருக்கும், அல்லது தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கும். எங்கள் ஊரில் 13 கோயில் இருக்குது. ஏன்னா 13 தெரு இருக்குது, 13 ஜாதி இருக்குது. அம்மா பேரும் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் நண்பர்களே, எந்த கோயிலுமே கோயிலுடைய கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தது கிடையாது. அது பெரிய அபசகுனம் என்று சொல்வார்கள் கிராமங்களில். நீங்கள் கோயிலில் கோயில் முடியாமல், கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தால் அதை விட கெடுதல் நாட்டிற்கு எதுவும் இல்லை. அதை செய்கிற மனிதனுக்கு அதை விட கெடுதல் எதுவும் கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ கோயில் கட்டினதுனால ஜெயிக்க மாட்ட. கோயில் கட்டியவன் எவனும் நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது. நான் ஏதோ சாபம் விடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்களே? ஏன்? அங்கே ஒருத்தன் சொல்லிவிட்டான், தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா பதவி போய்டும்னு சொல்லிட்டான். நீங்கள் ராஜராஜனுக்கே அப்படி தான் பதவி போச்சுன்னு சொன்னாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனதுனால தான் ராஜேந்திர சோழனுக்கு பதவி போச்சுன்னு சொன்னாங்க. நாம் சொல்ல, இதெல்லாம் 1000 வருஷமாக நம்ம ஆளுவ சொல்லிகிட்டு இருக்கிறது. அதுவும் நீ அயோத்தியில் கோபுரமே கட்டாமல் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க, சாமி விட்டுருவாரா உடனே? எவ்வளவு பெரிய சாமி குற்றம் அது. நாங்கள் ஏதோ கோபத்தில் சொல்ல, உண்மை இதெல்லாம். சங்கராச்சாரியார் ஏன் உங்களை எதிர்க்கிறார்? ஏன்னா சங்கராச்சாரியாருக்கு தேர்தலில் நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு ஆசையா? கிடையாது. நீங்கள் செய்வது தவறு என்பதை 4 சங்கராச்சாரியார்களும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே தான் 4 பேரும் இதற்கு எதிராக கருத்து வெளியிட்டார்கள். அப்பயாவது நீ உன்னை திருத்திருக்க வேண்டாமா? நீ என்ன நினைக்கிற குருட்டுத்தனமானா, ராமர் கோயில் கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துடலாம்? நிச்சயமாக முடியாது. நீங்கள் எந்த ஊரில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பலூன் விற்று சக்கரம் விட்டீங்கன்னா கூட்டம் கூடும். நீங்கள் என்ன போய் பாருங்கள், ஒரு சின்ன கிராமத்தில் கூட பாருங்கள், பலூன் விற்பான், முட்டாய் விற்பான், இந்த சுற்றுற சக்கரம் ஒன்று கொண்டாந்து போடணும். எது இல்லாட்டி போனாலும் அதை ஒன்று போடணும். போட்டிங்கன்னா கூட்டம் வந்துடும். இப்படி தான் அயோத்தியில் கூட்டம் வந்திருக்கிறதே ஒழிய நீ ஒன்றும் புதுசாக செஞ்சுள்ள. நண்பர்களே, கணக்கு பிரகாரம் அயோத்தியில் 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. நீ கட்டியிருக்கிறது 3201, அவ்வளவுதான். அதுக்கு மேலே இந்த ராமருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், எவ்வளவு பொய், எவ்வளவு நாணயமின்மை, நேர்மையின்மை. என்ன சொன்னீங்க? ராமர் கோயில் இடத்துல பாபர் மசூதி இருக்கிறது, எனவே பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டப்போகிறோம் என்று சொன்னீர்கள். நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, திக எதிர்த்தது, வடபுலங்களில் இருக்கிற பல முற்போக்கு கட்சிகள் அதை எதிர்த்தார்கள். ராமருக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல. நீங்கள் பாபர் மசூதியை இடிக்காத, பக்கத்தில் கட்டுங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சிங்க. சரி, நீங்கள் வீராதி வீரனாக இருந்தால் இப்போ ராமருக்கு எங்கே கட்டியிருக்கணும்? அந்த மசூதிக்கு மேலெல்லாம் கட்டிருக்கணும். நண்பர்களே, போய் பாருங்கள், பாபர் மசூதி இருந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு நேர்மை குறைவு! இதைவிட கேவலமான ஒரு செயல் உண்டா? நீ சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இன்றைக்கு இந்த ஊரில் ஊடகங்களும் மற்றவர்களும் உன்னை தாங்கி நிற்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி வெளியில் போகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மோசடி இது! மக்களை நீங்கள் எப்படி நம்ப வச்சிருக்கிறீங்க? சங்கராச்சாரியார்கள் இதற்காகவும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதை அவங்க வெளிப்படையாக சொல்லிய ஒழிய அவங்களுக்கு அதுலேயும் வருத்தம்.